வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். புரட்சி தலைவரும் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்றைக்கு வானுலகில் தெய்வமாக வீட்டிருக்கின்ற புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். அது அவர் வழியிலே இருந்து மக்களுக்காகவே நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருபெரும் தலைவர்களையும் முதலிலே வணங்கி என தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நமது மானிய கோரிக்கையில் எரிசக்தி துறை, சட்டத்துறை, சிறப்பு செயலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, அனைத்து இந்த துறைகளின் கீழ் நடைபெறுகின்ற இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற நமது எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் நமது கொறடா அவர்களுக்கும் கொறடா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே நமது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன்கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை, அந்த குரலுக்கு ஏற்ப இந்த சட்டப்பேரவை தலைவரை யாரால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை அறிந்து அதற்கு தகுதியானவரையும் பொருத்தமானவரையும் தேர்வு செய்து இங்கே சட்டப்பேரவை தலைவராக அமர வைத்திருக்கின்ற தேர்வு செய்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்து, அதே போல இந்த இங்கே வள்ளுவன் சொன்னது போல நானும் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை பார்த்திருக்கிறேன். சமீப காலங்களிலே 25-30 வருடமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நேருக்கு நேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இவ்வளவு ஜனரஞ்சகமான பேரவைத் தலைவரை அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற அன்போடு அரவணைத்து, அதே நேரம் இங்கே தட்டி அங்கே கண்டிக்க வேண்டிய இடத்திலேயும் கண்டிப்பு, அதே போல அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற வழியிலே சிறப்பாக சலுகையும் கொடுத்து உரிமையும் கொடுத்து இங்கே கட்டுப்பாட்டையும் காத்து இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பை காப்பாற்றி வருகின்ற அருமை நமது சட்டப்பேரவை தலைவர். அதுவும் சொன்னால் நம்மள உண்மையிலேயே உங்களுக்காகவே வள்ளுவர் சொல்லியிருப்பார். உலருக்கு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தவர் கோடாமை சான்றோர் கணின். அந்த இன்னும் ஒரு நூல் கூட மாறாமல் அப்படியே நிச்சயமாக எந்த பக்கமும் சார்ந்தலாமல் உங்களுக்கு நியாயம் என்று தெரிகின்ற வகையிலே சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே இந்த மானிய கோரிக்கைகளின் மீது சில கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக என்னுடைய சொந்த தொகுதி பிரச்சனையை முதலிலே முன்வைத்து சொல்லி சில பிரச்சனைகளை நமது அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று கருதுகிறேன். அமைச்சர் பெருமக்களின் கவனத்திற்கு தொகுதி பிரச்சனையை முதலிலே முன்னுரிமை கொடுத்து அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே எனது நத்தம் தொகுதியில் அதே போல் இன்றைக்கு அதற்கு தொகுதி பிரச்சனைக்கு முன்பாக எனக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் 6வது முறையாகவும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தொடர்ந்து வெற்றி பெற செய்து எனக்கு இங்கே வாய்ப்பினை வழங்கிய எனது நத்தம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த நத்தம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அதே அந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட கழக தொண்டர்களுக்கும், தோழமை கட்சியின் சகோதரர்களுக்கும், என் மீது நல்லெண்ணம் கொண்ட நடுநிலையாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொகுதியினுடைய பிரச்சனையை ஒன்று சொல்லிவிட்டு அதற்கடுத்தபடியாக இங்கே மின்சார பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. எப்படி தமிழ்நாட்டிலே மின்சாரம் ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மின்சார பிரச்சனை
இனி மின்வெட்டு பிரச்சனை எவ்வளவு பிரபல்யமாக இருந்தது, எவ்வளவு தமிழ்நாடே இருளில் மூழ்கி கிடக்கின்ற சூழ்நிலையில் இருந்து அதை மீட்டெடுத்து தமிழகத்தை ஒளிமயமான தமிழகமாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளையும் ஒன்றிரண்டு கொள்கைகளை இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். அவர் எடுத்த நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அதனால் இங்கே மின்வெட்டே இல்லாத சூழ்நிலை உருவாகினதை அந்த திட்டங்களை அவர் செயல்படுத்திய திட்டங்களை ஒன்றிரண்டு இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நிறைய சொல்ல அதை பற்றி இந்த துறையை பற்றி பேசணும்னு சொன்னாவே இந்த துறையினுடைய அமைச்சர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முன்னாள் அமைச்சர்லாம் ஒவ்வொருத்தருக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசினா கூட இதில் துறையில் பிரச்சனை 6 நாளையும் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இது கடல் போன்ற மிகப்பெரிய துறை, மக்களுடைய பிரச்சனை. ஆனால் அந்த துறையிலே 1-2 சாதனைகளை மட்டும் நான் இங்கே ஒரு சோற்றுக்கு ஒரு ஊர்ஸ் பதம் என்பதை போல 1-2 சாதனைகளை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நமது தொகுதியில் எங்களுடைய தொகுதியில் மிக இங்கே இப்பொழுது ஏற்கனவே நான் வற்புறுத்தியதன் காரணமாக கோரிக்கை பல முறை வைத்ததன் காரணமாக சென்ற அரசு எங்களுக்கு கலைக்கல்லூரி என்று இங்கே வழங்கி கொடுத்தார்கள். கலைக்கல்லூரி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கலைக்கல்லூரிக்கு இடம் நான் அப்பொழுதே சொன்னேன், இந்த கலைக்கல்லூரிக்கு வேண்டிய இடத்தை நீங்கள் என்னுடைய சொந்த பொறுப்பிலேயே நான் இடம் அங்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை இப்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது அந்த மலை அடிவாரத்திலே அந்த இடத்துக்கு அந்த கலைக்கல்லூரிக்கு இடம் தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்துல இந்த மக்கள் போக்குவரத்திற்கு எதுவும் வசதி இல்லாத இடம், அதே மாதிரி காட்டு வனவிலங்குகள்லாம் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி. ஆக அந்த பகுதியிலே கட்டிடம் கட்டுவதை விட்டுவிட்டு தேர்வுக்கு இப்பொழுது நான் பக்கத்திலேயே நத்தம் பேரூராட்சிக்கு அருகிலேயே எல்லை அருகிலேயே நான் கொஞ்சம் சொந்த குறிப்பில் இந்த இடத்தை தருகிறேன். அதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திற்கு அந்த கல்லூரி அந்த இடத்திலே கல்லூரியை கட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இங்கே ஒரு நத்தம் பண்ண பேரூராட்சி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு இப்போ இங்கே விபத்துக்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 4-வே ட்ராக் இங்கே நிறைய வந்து விட்டதுனால மதுரையிலேருந்து வரைக்கும் நேர 4-வே, அதனால் விபத்துக்கள் அதிகமாகவும் உயிர் அதிகமான இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே மிக மருத்துவத்துறையில் அந்த விபத்துகளை குறைக்கின்ற வகையில் அவசர சிகிச்சை பிரிவு வருகின்ற வகையில் தாய் சென்டர் பிரிவு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நத்தம் அரசு மருத்துவமனையில் தாய் சென்டர் அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, தாய் சென்டர் மட்டுமல்ல, அது சி மானிக் சென்டர் அந்த பிரிவையும் தாய் செய் நடவடிக்கை பிரிவிலே நடைபெறுகின்ற அந்த பிரிவு வசதியையும் இந்த பகுதி மக்கள் அந்த மருத்துவமனையில் செய்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு நத்தம் நகர்பகுதியில் விழா காலங்களில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அந்த பகுதியில் நத்தத்திலிருந்து திண்டுக்கல் காரைக்குடி ரோடு சாலை ஒரு பைபாஸ் ஒரு புறவழிச்சாலையை நத்தம் நகரிலே ஒரு புறவழிச்சாலையை ஏற்படுத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நத்தம் சொன்ன இதுவில் நத்தம் அதே போல் நத்தம் தொகுதியில் இருக்கின்ற இங்கே சில ஊராட்சிகளும் வேடசந்த தொகுதியில் இருக்கின்ற சில கிராமங்களையும் இணைத்து காவல்துறை இன்றைக்கு நத்தம் ஒரு அந்த காவல்துறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில பகுதி இந்த நத்த தொகுதியினுடைய வடக்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வடமதுரை போலீஸ் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே வடமதுரை காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தை நத்தம் காவல் நிலையத்தையும் இரண்டையும் ஒருங்கிணைத்து புதியதாக செந்துறையிலே ஒரு அங்கே ஒரு காவல் நிலையத்தை புதியதாக அமைத்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் தொகுதி பிரச்சனை மட்டும் முடிச்சுக்கிறேன். அப்புறம் அன்போடு நத்தத்தில் இப்போ வளர்ந்து வரும் தொழில் தையல் தொழில். இந்த தையல் தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஒரு 1000கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற வகையிலும் காயத்தாடைகள் தயாரிப்பு தொழில் மிக பிரபல்யமாக இங்கே வளர்ந்து வருகின்ற காரணத்தினால் ஒரு மார்க்கெட் அந்த இடத்துல மார்க்கெட்டை உருவாக்குவதற்காகவும் அந்த இடத்தில் ஒரு ஆயத்த ஆடைகள் பூங்கா ஒன்றை
நத்தத்திலே அமைத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நத்தம் பகுதியில் ஏற்கனவே நமது அம்மா ஆட்சி காலத்தில் எல்லா மின்மாற்றிகளையும் அவர் பவர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்கள் அத்தனையும் மாற்றப்பட வேண்டும். பெரிய அளவிற்கு அந்த அதிக ஒன்று மாற்றணும். இல்லைன்னா புதிய மின்மாற்றிகள் இப்போ துணை மின் நிலையங்களில் இருக்கின்ற பவர் டிரான்ஸ்ஃபார்மர்களை 10 MVA கொண்ட திறன் அந்த புதிய துணை மின் நிலையம் அமைப்பதை காட்டிலும் அதை இரட்டிப்பு மடங்காக அது சக்தி வாய்ந்த அந்த 10 மெகாவாட் MVA திறந்து கொண்ட மெகாவாட் துணை மின் நிலையம் இருந்தால் அது அதே இடத்துல 20 MVA கொண்ட துணை மின் நிலையமாக தரம் உயர்த்தலாம். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலேயே 100 KVA சக்தி உள்ள அது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, அது சொல்றதுக்கு நேரம் இருக்காது. அதனால நேரத்தின் அருமை கருதி பெருந்தன்மையோடு இந்த அளவிற்கு பேரவைத் தலைவர் எனக்கு இந்த அளவிற்கு அனுமதி கொடுத்ததற்காக எனது நன்றியை தெரிவித்து, இதே காலத்தில் பல காலத்தில் நாங்கள் போட்ட கஷ்டமெல்லாம் அதை பார்த்து அனுபவப்பட்டுத்தே போய் சொல்றாங்க. அனுபவ ரீதியா ஏன்னா அந்த சபாநாயகர்களோட பேசணும்னா சண்டை போட்டே 5 நாங்கள் பழக்கப்பட்டு போன ஆளுங்க. இப்போ அதிலிருந்து சற்று மாறி கொஞ்சம் ரிலாக்ஸ் கருத்துக்கள் ரொம்ப நடந்துருக்கு. அதனால உங்களுடைய படிப்பா சிறப்பதற்கு வாழ்த்துக்களையும் சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்து